புரட்டாசி மாதம் தலைக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் பண்ணணுன்றது ஆசை இருக்கும். பட் வந்துட்டு அதை பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஈஸியாக நான் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். நைட்டே நீங்கள் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து தண்ணியும் பாலும் சேர்த்துட்டு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 3 கிளாஸ் பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கோங்க. இதுக்கு பச்சரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது கூடவே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் பச்சரிசி கொஞ்சம் பாசிப்பூ சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. ஸோ 2 சைடு வந்துட்டு உலக வச்சுட்ருக்கோம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து கொதிச்சுட்ருக்கோம். ஸோ 2 வந்து கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சிருக்க சேர்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி சேர்த்து வந்து ஊற வச்சு நம்ம வந்துட்டு அதை உலர்த்தி எடுத்துட்டோம். நம்ம மாவிளக்குக்கு ரெடி ஆயிரும். சைட் பை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் வந்துட்டு பால் தண்ணி சேர்த்து ரைஸ் 1 கிளாஸ் பச்சரிசி சேர்த்து அதையும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து மாவிளக்கு பிடிக்கிறது கரெக்டாக வரும். நல்லா ரைஸ் வெந்தோடனே வெல்லம் கரைச்சி ஊற்றிக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு பொங்கல் ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் அப்புறம் உங்களுக்கு வேணும்னா எந்தெந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளித்து ஊற்றியாச்சுன்னா நம்மளுக்கு பொங்கல் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் தான் ரெடி ஆகும். நெக்ஸ்ட் வந்து லெமனுக்கும் புளியோதரைக்கும் நம்ம தாளிச்சிடலாம். 2 பேனில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே 2-3 இஞ்சியும் போட்டுக்கோங்க. 2ஐயும் தாளிச்சிட்டு புளிக்கரைசல் வந்து புளியோதரைக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இங்கிட்டு லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிட்டு சாதம் போட்டு நம்மளுக்கு கிளறினோம்னா நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க ரைஸோட மிக்ஸ் பண்ணோன்னா கர்ட் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சோன்னே புளியோதரை மிக்ஸ் பவுடரை சேர்த்துட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புளியோதரை ரெடி. நெக்ஸ்ட்டு பேனில் கடுகு, கடலப்பருப்பு, முந்திரி, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்துட்டு உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வடை தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுண்டலை வேக வச்சுட்டு அதை தாளிச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவோட 2-3 ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு மாவிளக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு மாவிளக்கு ரெடி ஆயிரும்.